வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ், டிஎன்யூஎஸ்ஆர்பி, பிஜிடிஆர்பி, டிஎன்டெட் இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் வரக்கூடிய சோஷியல் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து 6th புக்லேருந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு ரீச் ஆகும். நான் உங்களுக்கு எப்படி கவர் பண்ணுறேன்னா 6thலேருந்து 10th வரைக்கும் கவர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 6thலேருந்து தமிழ் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன், அடுத்து சயின்ஸ் கொஸ்டின்ஸும் போட்டிருக்கேன். இப்போ சோஷியல் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் போகிறேன். இதே மாதிரி 10th வரைக்கும் மேக்ஸிமம் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள டேஷ் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றூனில் உள்ள முத்திரையிலிருந்து பெறப்பட்டது. அதாவது இந்த ஆரக்கால் சக்கரம் எத்தனை கால், இந்த கோடுகள் அதுதான். நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள டேஷ் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றூனில் உள்ள முத்திரையிலிருந்து பெறப்பட்டது. 24 ஆரக்கால். ஓகேங்களா, இது இப்படி கூட கேட்கலாம். இந்த ஆரக்கால் வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு கூட கேட்கலாம். அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றூனிலிருந்து எடுக்கப்பட்டது. இது வந்திருக்கு, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். எந்த ஆய்வாளரின் வரலாற்று ஆய்வுகள் மூலம் கண்டுபிடித்த வரலாற்று சான்றுகள் மாமன்னர் அசோகரின் சிறப்புகளை வெளி உலகிற்கு கொண்டு வந்தன? அசோகர் பற்றிய சிறப்புகளை வெளி உலகிற்கு கொண்டு வந்த அந்த ஆராய்ச்சிகள் என்னென்னா, யார் வந்து அதெல்லாம் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். கெஸ் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். கடைசியாக கமெண்ட்டில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைவரும். இவங்க 3 பேருமே ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவரை பற்றி ஆராய்ச்சிகளை முடிவுகளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இந்திய தொல்லியல் துறை 1861ஆம் ஆண்டு யாரால் நிறுவப்பட்டது? இது வந்து ஒரு ஃபேமஸ் கொஸ்டின், எல்லாத்துலேயுமே கேட்குறாங்க. இந்திய தொல்லியல் துறை 1861ஆம் ஆண்டு. ஆண்டும் நான் கொடுத்துருக்கேன். 2 கொஸ்டின் கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இயர் கேட்டாலும் நீங்கள் எழுதிக்காங்க. 1861 யாரால் நிறுவப்பட்டது? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இவரால் தான் வந்து இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்டிருக்கு. இது வந்து குரூப் எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்லையுமே கேட்டிருக்காங்க. இந்திய தொல்லியல் துறை தலைமையகம் எங்கு உள்ளது? புதுதில்லி. தொல்லியல் துறையோட தலைமையகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுதில்லி. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று டேஷ் மாநிலத்தில் உள்ள ராகி கற்கியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சப்போஸ் உங்களுக்கு மாநிலம் கொடுத்துட்டு இடம் கேட்டாலும் கேட்பாங்க, அதனால தான் நான் அந்த பிளேஸும் உங்களுக்கு வந்து நோட் பண்ணி கொடுத்துருக்கேன். பிளேஸ் பார்த்தீங்கன்னா ராகி கற்கி. சரிங்களா, மாநிலம் எதுன்னு இப்போ கேட்டிருக்கேன். ஸோ நீங்கள் 2மே ஞாபகம் வச்சுக்கணும். ராகி கற்கி ஞாபகம் வச்சுக்கணும், இப்போ நான் சொல்ல போகிற மாநிலமும் ஞாபகம் வச்சுக்கணும். ஹரியானா. ஹரியானா மாநிலத்தில் தான் அந்த தானிய களஞ்சியம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அகழ்வாராய்ச்சிலாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அப்போ பண்ணும்போது சிந்து சமவெளி நாகரிகம், அப்புறம் மொஹஞ்சதாரோ இந்த நாகரிகம் பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது தானிய களஞ்சியம் எந்த இடத்துல கிடைக்கப்பட்டிருக்குன்னா ஹரியானா. சிந்துவெளி நாகரிக மக்களின் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் ஒன்று டேஷில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுலேயும் பிளேஸ் கொடுத்துருக்கேன். கப்பல் கட்டும் தளம் இருந்த இடம் பார்த்தீங்கன்னா லோத்தல். அது இருந்த மாநிலம் எது அதையும் நீங்கள் சொல்லணும். கப்பல் லோத்தல் இது வந்து குழப்பிக்காமல் ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா, ஒரு கோட் வேர்டு மாதிரி ஒரு ரிதமிக்காக படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா மறக்காது. க்ளூஸ் வந்து நிறைய நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிள் க்ளூஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கப்பல் லோத்தல் இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் உள்ள லோத்தலில் தான் இந்த சிந்துவெளி நாகரிக மக்களோட கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இன்னொரு இன்ஃபர்மேஷனும் சொல்கிறேன். இதே இடத்துல தான் என்ன பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தந்தத்தினால் ஆன அளவுகோல், அதாவது ரொம்ப மிகச்சிறிய அளவீடுகளை அளக்கக்கூடிய தந்தத்தினால் ஆன அளவுகோலும் இதே பிளேஸில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் குரூப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக கேட்பாங்க. இது எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஒரு தடவை எக்ஸாமில் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள இடம் அப்படின்னு கூட கேட்டிருந்தாங்க. இந்த லோத்தல்ங்கிற பிளேஸ் எங்கே இருக்குன்னா சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள இடம்.
ஸோ இதில் உங்களுக்கு நிறைய கவர் பண்ணிட்டேன் நான், ஞாபகம் வச்சுக்காங்க. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? இது வந்து ஒரு சிம்பிள் கொஸ்டின், பட் காமன் கொஸ்டின், எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு செம்பு. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் பார்த்தீங்கன்னா செம்பு. மற்றது எல்லாமே அப்புறம் தான் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சிந்துவெளி மக்களால் அறியப்படாத உலோகம். இரும்பு. இரும்பு பற்றி சிந்துவெளி மக்களுக்கு அவேர்னஸ் கிடையாது, அவங்களுக்கு ஐடியாவே இல்லை. அவங்களால அறியப்படாத உலகம் பார்த்தீங்கன்னா இரும்பு. அவங்களுக்கு வெள்ளி தங்கம் கூட உண்டு ஐடியா. என்னென்னா அவங்களோட ஆபரணங்கள் இப்போ கண்டுபிடிச்சாங்க இல்லையா அகழ்வாராய்ச்சியில், அதில் பார்த்தீங்கன்னா வெள்ளியால் ஆனது, தங்கத்தால் ஆன ஆபரணங்கள், செம்பினால் ஆன ஆபரணங்கள்லாம் கிடைச்சிது. ஆனால் இரும்பு பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஸோ அவங்கள அறியப்படாத உலோகம் பார்த்தீங்கன்னா இரும்பு. சிந்துவெளி மக்களால் அறியப்படாத விலங்கு. இது வந்து ஒரு காமன் கொஸ்டின். குதிரை. குதிரையை பற்றி இன்ஃபர்மேஷன் எந்த ஒரு ஆராய்ச்சியும் கிடைக்கல. காளை வந்து அவங்க போக்குவரத்துக்கு பயன்படுத்தினாவும், நாய் வந்து வேட்டைக்கு போகும்போது அவங்களுக்கு பாதுகாவலாம் இருந்ததாகவும் இந்த மாதிரிலாம் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஆனால் குதிரையை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஸோ அவங்க அறியப்படாத விலங்கு, சிந்துவெளி மக்களால் அறியப்படாத விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா குதிரை. இந்த கொஸ்டின் எல்லாத்துலேயுமே வந்திருக்கு. தொல்லியல் ஆய்வாளர்கள் பொருளின் வயதை கண்டறிய பயன்படுத்திய ஐசோடோப். ரெகுலராக நம்ம வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு இந்த ஆன்சர் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் இந்த 4 பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ரேடியோ கார்பன். ஓகேங்களா? ரேடியோ கார்பன் பார்த்தீங்கன்னா தொல்லியல் ஆய்வாளர்கள் வந்து ஒரு பொருளோட வயதை கண்டறிய பயன்படுத்திய ஐசோடோப்பு. கோபால்ட் வந்து புற்றுநோய் சிகிச்சை சொல்லியிருக்கேன். நிக்கல் வந்து துருப்பிடிக்காத எஃகு. ரேடியோ அயோடின் வந்து முன்கழுத்துக்கள் அந்த இதுக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். கீழடி அகழாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் எது? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா மதுரை. கீழடி அகழாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் மதுரை. காஞ்சி கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு உள்ள கைலாசநாதர் கோவில் யாரால் கட்டப்பட்டது? இதில் நான் உங்களுக்கு 2 கொஸ்டின் கவர் பண்ணியிருக்கேன். காஞ்சி வந்து கோயில்களின் நகரம், அது கவர் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். சில பேர் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்ப்பீங்க என்னோட வீடியோ, அதுக்காக தான் இந்த கொஸ்டின் நான் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். கோயில்களின் நகரம் காஞ்சி. இங்கே இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில் யாரால் கட்டப்பட்டது? ராஜசிம்மன். ராஜசிம்மன் தான் காஞ்சியில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில் கட்டியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த கோவிலை பார்த்துட்டு தான் ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டினாரு அப்படின்னு போன தடவை குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் குழப்பி விட்டுருந்தாங்க. எந்த கோவில் பார்த்துட்டு வந்துட்டு ராஜராஜன் தஞ்சாவூர் கோயிலை கட்டினாருன்னு. ஆக்சுவலாக இந்த கோயில் தான், ராஜசிம்மன் கோயில் பார்த்துட்டு வந்து தான் அவர் அங்கே கட்டியிருப்பாரு. அந்த ஐடியாவே அவருக்கு அப்போ தான் கிடைச்சதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸ்மிருதிகள் அல்லாதது எது? இன்னும் உங்களுக்கு நான் சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லணும், அது கூட சொல்லிடுறேன். ஹரப்பா நாகரிகம், அதாவது சிந்துவெளி நாகரிகம் பார்த்தீங்கன்னா ஒரு நகர நாகரிகம், அதுவுமே ஞாபகம் வச்சுக்காங்க. தென் அவங்க ஆபரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற மணிக்கற்கள் யூஸ் பண்ணாங்க. கார்னலியன், அந்த மணிக்கற்கள் பேர் வந்து கார்னலியன், இதுவும் ஞாபகம் வச்சுக்காங்க. மொஹஞ்சதாரோவில் ஒரு நடன சிலை கண்டுபிடிச்சாங்க. நடனமாது சிலை கண்டுபிடிக்கப்பட்டது எங்கன்னா மொஹஞ்சதாரோவில். ஸோ உங்களுக்கு சப்போஸ் கேட்டால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட வரலாம். குரூப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி டெப்த்தாக வரும். மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின்ஸே உங்களுக்கு போதும், அவங்க ரொம்ப சிம்பிளாக தான் கேட்குறாங்க. ஓகே, ஸ்மிருதிகள் அல்லாதது எது? நான்கு வேதங்கள். இது வந்து ஸ்மிருதிகளில் வராது. 4 வேதங்கள் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா சுருதிகள். அது பார்த்தீங்கன்னா சுருதிகள்னு வரும், ஸ்மிருதிகள் கிடையாது, சுருதிகள். சுருதிகள் என்னென்னு சொல்லிடுறேன். 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடதங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்கக்கூடியது, நிலைத்து நிற்கக்கூடியது. அதாவது இந்த வேதங்கள் பிராமணங்கள்னால் கடவுளை வழிபடுற முறைகள், சரிங்களா? அதெல்லாம் சுருதிகள். ஓகேவா?
உபநிடதங்கள், ஆரண்யங்கள், பிராமணங்கள், வேதங்கள், 4 வேதங்கள் எல்லாமே சுருதியில் வரும். ஸ்மிருதிகள் இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா, அது வந்து தாந்திரிகங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், இதெல்லாம் நூல்கள், அந்த காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள். இதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆகமங்கள் வரும். ஆகமங்கள், தாந்திரிகங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், இது எல்லாமே நூல்கள். இதெல்லாம் மாறக்கூடியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மையே வெல்லும் டேஷிலிருந்து எடுக்கப்பட்டது. இது எப்படி கூட கேட்கலாம், சத்தியமேவ ஜெயத்தே, அதுதான் வாய்மையே வெல்லும். இது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இது மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே வந்திருக்கு. உபநிடதம் ஃபுல்லாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா முண்டக உபநிடதம் இதுலேருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. வாய்மையே வெல்லும். வேத காலத்தில் எந்த விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது? அதாவது எத்தனைல ஒரு பங்கு வந்து நில வரியாக வசூலிச்சுக்கிட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த வரிக்கு பேர் பார்த்தீங்கன்னா பாலி வரி. அந்த வரி பேர் கூட கேட்கலாம், பாலி வரி. இதுக்குதான் ஆன்சர். 6ல் ஒரு பங்கு வந்து அவங்க வரியாக வசூலித்தாங்க. அந்த வரிக்கு பேர் பாலி வரி. அதாவது இப்போ கால்நடைகள் மூலமாகவோ இல்லைனா அவங்க வேளாண்மை மூலமாகவோ வருது இல்லையா, அது மூலமாக வரக்கூடியதுலேருந்து 6ல் ஒரு பங்கு இவங்களுக்கு கொடுத்துடணும் அந்த மகசூல்லேருந்து. சமண சமயம் டேஷ் தீர்த்தங்கரர்களை மையமாக கொண்டது. மொத்தம் எத்தனை தீர்த்தங்கரர்கள் சமண சமயத்தில்? அதான் கொஸ்டின். 24 தீர்த்தங்கரர்கள். சமண சமயத்தை பொறுத்த வரைக்கும் 24 தீர்த்தங்கரர்கள். ஃபஸ்ட்டு தீர்த்தங்கரர் யாருன்னு சொல்கிறேன், ரிஷபர். இதுவும் தேவையான நோட் பண்ணிக்கோங்க. ரிஷபர் தான் ஃபஸ்ட்டு தீர்த்தங்கரர். கடைசி தீர்த்தங்கரர் அவரும் ரொம்ப முக்கியமானவர். அவர் தான் வந்து இந்த சமண சமயத்தில் அதிகமாக பேசப்படுறவர், மகாவீரர். எழுதிக்கோங்க, மகாவீரர். மகாவீரர் தான் வந்து கடைசி தீர்த்தங்கரர். ஆனால் இதில் ரொம்ப புகழ்பெற்றவர் வந்து மகாவீரர் தான். சமணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத சொல், ஜினா அப்படி சொல்லுவாங்க. சமணம், ஜினா, சமஸ்கிருத சொல். மகாவீரரோட தலைமை சீடர் பேர் வந்து கௌதமசாமி. இவர் எழுதுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆகம சித்தாந்தம். மகாவீரரோடது ஆகம சித்தாந்தம். ஓகே, மகாவீரரின் திரிரத்தினங்களில் சேராதது எது? அவர் வந்து 3 சொல்லியிருக்காரு இல்லையா போதனைகள், அதில் வந்து சேராதது எதுன்னு கேட்டிருக்கேன் நான். நல் வாழ்க்கை. திரிரத்தினங்கள் அப்போ என்னென்ன? நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல். இந்த 3 தான் திரிரத்தினங்கள். அதனால தான் அது பேரே திரிரத்தினங்கள். நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல், மகாவீரரோட திரிரத்தினங்கள். எண்வகை வழிகள் யாருடைய போதனை? இது ஆல்ரெடி எக்ஸாம்லேயே வந்திருக்கு. புத்தரோடது. எண்வகை வழிகள் வந்து புத்தரோட போதனை. அது என்னென்னா நல்ல அறிவு, நல்ல நம்பிக்கை, நல்ல எண்ணம், பேச்சு, செயல், வாழ்க்கை, முயற்சி, தியானம். இவரோடதெல்லாம் என்ன பேரில் சொல்லுவாங்க இப்படி கூட உங்களுக்கு கேட்கலாம், தம்மா. இவரோட போதனைகளோட காமன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புத்தரோடது தம்மா. புத்தர் தம்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த எண்வழி போதனைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தம்மா. புத்தர் ஞானம் பெற்ற இடம் மற்றும் முதல் போதனை சொற்பொழிவை நடத்திய இடம். 2 கொஸ்டினுமே நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன், கெஸ் பண்ணுங்க. ஸோ புத்தர் ஞானம் பெற்ற இடம் பார்த்தீங்கன்னா புத்தகயா. அவர் வந்து சொற்பொழிவை ஃபஸ்ட்டு நடத்திய இடம் பார்த்தீங்கன்னா சாரநாத். ஓகேவா, இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். அவர் ஞானம் பெற்ற இடமும் கேட்கலாம், இல்லைனா அவர் ஃபஸ்ட்டு முதல் போதனை எங்கே நடத்தினாலும் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. புத்தகயா ஞானம் பெற்றது, சொற்பொழிவு சாரநாத். ஓகே, இதுவும் சொல்கிறேன் உங்களுக்கு நான். லும்பினி இருக்கு இல்லையா, நேபாளத்தில் இருக்கக்கூடிய லும்பினி தான் அவர் பிறந்த இடம். அப்புறம் அவர் இறந்த இடம் பார்த்தீங்கன்னா குசிநகரம். லும்பினி பிறந்தது, குசிநகரம் இறந்த இடம். அவரோட இயற்பெயர் வந்து சித்தார்த்தர். புத்தரின் இயற்பெயர் சித்தார்த்தர். மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக கேட்கலாம், அதுக்காக சொல்கிறேன். இன்னொரு பேர் இருக்கு இவருக்கு,
சாக்கியமுனி, கௌதம புத்தரோட இன்னொரு பேர் சாக்கியமுனி சித்தார்த்தர். இவர் எத்தனாவது நாளில் ஞானம் பெற்றார்? இதுவும் கேட்கலாம். ஒரு மரத்தடியில் கயாங்கிற ஒரு இடத்துல மரத்தடியில் போய் உட்காந்து ஒரு தியானம் பண்ணார். 49ஆம் நாள் தான் அவருக்கு ஞானம் பெறப்பட்டது. ஸோ ஞானம் பெற்ற நாள் வந்து 49வது நாள். பௌத்த நூல்களின் பெயர் என்ன? இந்த பௌத்த சமயம் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா புத்தரோட தான். இப்படியும் கேட்கலாம். பௌத்த மதத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டாலும் கௌதம புத்தர் தான். அவங்களோட நூல்களோட பெயர் என்னன்னு கேட்குறாங்க. திரிபீடகங்கள். திரிபீடகங்கள் பௌத்த நூல்களோட பெயர். இன்னொரு பேரும் இருக்குது, ஜாதகங்கள். ஜாதகங்கள் மற்றும் திரிபீடகங்கள் தான் பௌத்த நூல்கள். அஜந்தா குகையின் சுவர்களிலும் மேற்கூரையிலும் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் எதை சித்தரிக்கின்றன? இந்த கொஸ்டின் வந்திருக்கு உங்களுக்கு. ஜாதக கதைகளை. இதுவே உங்களுக்கு வந்து அஜந்தா குகை சுவர் ஓவியங்கள் எங்கே இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜாதக கதைகள் என்ன ஓவியங்கள்? ஜாதக கதைகள். அப்போ அஜந்தா குகையில் என்ன வரையப்பட்டிருக்கு? ஓவியங்கள். இப்படி ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரா. அஜந்தா குகை வந்து மகாராஷ்டிரா. அந்த ஓவியங்கள் இருக்கு. எதை வந்து சித்தரிக்குதுன்னா ஜாதக கதைகளை சித்தரிக்கின்றன. 3ஆம் பௌத்த சபை எங்கு கூட்டப்பட்டது? பாடலிபுத்திரம். நான் ஆர்டராகவே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு சபை பார்த்தீங்கன்னா ராஜகிரகம், 2வது வைசாலி, 3வது பாடலிபுத்திரம், 4வது காஷ்மீர். மொத்தம் 4 பௌத்த மாநாடுன்னு கூட சொல்லலாம், இல்லை பௌத்த சபைன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ராஜகிரகம், 2வது வைசாலி, 3வது பாடலிபுத்திரம், 4வது காஷ்மீர். சந்திரகுப்த மௌரிய அரசவையில் இருந்தவர் இண்டிகா என்னும் நூலின் ஆசிரியர் யார்? 2 கொஸ்டின் கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். அவர் பேர் மெகஸ்தனிஸ். இண்டிகா அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் மெகஸ்தனிஸ் தான். சந்திரகுப்த மௌரியோட அரசவையில் இருந்தவரும் மெகஸ்தனிஸ் தான். யுவான்சாங் மட்டும் தெரிஞ்சுக்காங்க. இவர் வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்தார். யுவான்சாங் வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்தவர். அது கூட கேட்கலாம் உங்களுக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக கேட்குறாங்க. மற்ற 2 பேர் ஏற்கனவே பார்த்துட்டோம், ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யார்? மௌரிய பேரரசோட கடைசி அரசர். இது குரூப் எக்ஸாம் வந்திருக்கு அடிக்கடி. பிருஹத்ரதா. இவர் தான் வந்து மௌரிய பேரரசோட கடைசி அரசர். சந்திரகுப்த மௌரியர் இருக்கார் இல்லையா, அவரோட பையன்தான் வந்து பார்த்தீங்கன்னா பிந்துசாரர். பிந்துசாரரோட பையன்தான் அசோகர். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் யாரோட பையன் கேட்கலாம். சந்திரகுப்த மௌரியரோட பையன் பார்த்தீங்கன்னா பிந்துசாரர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசோகர். இவருக்கு மஹிந்தா அப்படின்னு ஒரு பையன் தாங்க. ஸோ இங்கே வந்து மௌரிய பேரரசோட கடைசி அரசர் பிருஹத்ரதா. ஓகே, மேட்ச் பார்த்துடலாம். இது வந்து அகழ்வாராய்ச்சி நடந்த இடம், அப்புறம் எந்த மாவட்டம். ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா தான். பொருந்தல் வந்து திண்டுக்கல், பையம்பள்ளி வந்து வேலூர், கொடுமணல் ஈரோடு, ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி. இதில் ஆதிச்சநல்லூர் வந்து அடிக்கடி கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கிளாக கூட கேட்டலாம், சிங்கிள் கொஸ்டினில். ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு, ஏன்னா அடிக்கடி அங்கே அகழ்வாராய்ச்சி நடந்து நிறைய கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க, அதனால் தூத்துக்குடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்.